நினைத்தாலே அருளும் வள்ளல் மகாபெரியவர். காஞ்சி மகாபெரியவரை தரிசிக்க முடியாமல் மனதில் நினைத்தாலும் அருள் புரிவார் என்பதை அனுபவத்தில் அறிந்தவர்கள் பலர். ஒருமுறை ராமகிருஷ்ணன் என்ற பக்தர் காஞ்சி மடத்திற்கு வந்தபோது, எங்கு வேலை செய்கிறாய் என மகாபெரியவர் கேட்க, சினிமா தியேட்டரில் வேலை செய்வதாக கூறினார். நம் மடத்தில் வேலை செய்கிறாயா என சுவாமிகள் கேட்க, மடத்தில் பணியாளராகச் சேர்ந்தார். நாளடைவில் ஆஸ்துமா வலிப்பு நோய் ஏற்படவே சிகிச்சைக்கு சென்றார். ஒரு நாள் இரவு, இனி மாத்திரை சாப்பிட வேண்டாம், சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேக தீர்த்தத்தை 48 நாட்கள் சாப்பிட்டு வா, குணம் பெறுவாய் என கனவில் அருள் புரிந்தார் மகாபெரியவர். அதன்படியே நோய் நீங்கப் பெற்றார். மற்றொரு சம்பவத்தில் கால் முறிவு ஏற்படவே மருத்துவமனையில் சேர்ந்தார். அப்போது இவரது ஜாதகத்தில் அஷ்டமச்சனி நடந்ததால் நேரம் மோசமாக உள்ளது என குடும்பத்தினர் வருந்தினர். ஆனால் ராமகிருஷ்ணன் நம்பிக்கையுடன் மானசீகமாக மகாபெரியவரை வழிபட்டார். அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக அவர் குணமும் பெற்றார். கர்நாடகா ஹூப்ளியைச் சேர்ந்தவர் நடராஜன். ஒருமுறை இவர் பெல்காமில் முகாமிட்டு இருந்த மகாபெரியவரை தரிசித்து வீட்டுக்கு பேருந்து நிலையத்திற்கு வந்தார். 2 மணி நேரம் காத்திருந்தும் பஸ் வரவில்லை. மகாபெரியவரிடம் உத்தரவு பெறாமல் புறப்பட்டதே தாமதத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தார். மானசீகமாக நினைத்து மன்னிக்க வேண்டினார். அப்போது அவரருகில் வேன் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்த நபர், வேன் ஹூப்ளிக்கு போகுது, வாரீங்களா என கேட்க மகிழ்ச்சியுடன் ஏறி அமர்ந்தார் நடராஜன். நிம்மதியாகவும் பயணித்தார். ஒருமுறை ஹைதராபாத்தில் முகாமிட்டிருந்தார் மகாபெரியவர். மதுரையிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி என்னும் பக்தர் ரயிலில் அங்கு சென்றார். தரிசித்துவிட்டு பிரசாதம் கேட்கபோது, இன்று தங்கிவிட்டு நாளை செல்லலாம் என்றார் மகாபெரியவர். அதை ஏற்ற கிருஷ்ணமூர்த்தியும் அன்றிரவு ஓய்வெடுக்க ஹோட்டலுக்கு சென்றார். அங்கு அவரை சந்தித்த ரயில்வே அதிகாரி ஒருவர் மகாபெரியவரை தரிசிக்க விரும்புவதாக தெரிவித்தார். முகாமிற்கு அதிகாரியுடன் வந்த பக்தர் மீண்டும் மகாபெரியவாளை தரிசனம் செய்தார். அதிகாரியிடம் தன் பயணத்திட்டம் மாறிப்போனதை தெரிவித்த போது மாற்றி ஏற்பாடு செய்து மதுரைக்கு அனுப்பியும் வைத்தார் அந்த அதிகாரி. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.